Hi, welcome back. Another day, another framework. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ட்ரிகர்ஸ் ஃப்ரேம்ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். இது மோர் ஆஃப் அன் அனாலிசிஸ் டைப் ஃப்ரேம்ஒர்க். ஆல்ரெடி நம்ம ஹாபீஸ் ஃப்ரேம்ஒர்க் பார்த்துருப்போம். அதிலே உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு டூ another ஒன். அதுக்கு நான் ஒரு போல் கண்டக்ட் பண்ணேன். அந்த போலில் ஜெயிச்சது இந்த ஃப்ரேம்ஒர்க் தான். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் அ ரியலி குட் வீடியோ அவுட் ஆஃப் இட். இது ஒரு ஃப்ரேம்ஒர்க்குன்னு சொல்கிறத விட இது ஒரு அனாலிசிஸ் டைப் திங்னு சொல்லலாம். இதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை வெறும் ஐடென்டிஃபை மட்டும் தான் பண்ண போகிறோம். we're just going to identify நம்மளோட ட்ரிகர்ஸ், ஸ்ட்ரெஸ் ட்ரிகர்ஸ். பிகாஸ் ஸ்ட்ரெஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ட்ரிகர்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஸோ நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸை ஆங்கராக காட்டுவாங்க, வேறு ஒருத்தர் வேறு மாதிரி காட்டுவாங்க. சில பேர் சிரிப்பாங்க ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா. ஆக்சுவலாக நானும் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா சிரிப்பேன், எஸ்பெஷலி ஒர்க் பிளேஸில். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. சில பேர் பயம் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப அப்படியே ஆங்ஸைட்டி மாதிரி வரும். ஸோ ஒருத்தருக்கும் ஸ்ட்ரெஸ் வேறு மாதிரி காட்டுவாங்க. எனக்கு ஆங்கர் அண்டு லாஃப் கலந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரும் ஸ்ட்ரெஸ்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டு போயிட்டு அனாலிசிஸ் பண்ணலாம், அதை பற்றி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி நீங்கள் இந்த ட்ரிகர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதோ, இல்லை எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்கிறதோ, எந்தெந்த சுச்சுவேஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறதோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் எனக்கு இந்த ஃப்ரேம்ஒர்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மீன்வைல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மை நேம் இஸ் Shravan Avyukta. ஐ மேக் vlogs. ஐ எம் பேஸ்ட் அவுட் ஆஃப் த US. இந்த மாதிரி லைட் பேக் ஸ்டைல் vlogs பண்ணுவேன் நான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு வாட்ச், ப்ளீஸ் வாட்ச், support, and thank you so much for people who are watching me regularly. Right? So okay, let's get into the framework. Stress triggers framework or stress analysis framework. இது நானே எனக்கு நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டது. இது இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஹாபீஸ் ஃப்ரேம்ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்நெட்லேருந்து நான் எடுத்தேன். ஐ டோன்ட் ஹாவ் something, but I used the same method to create another framework, which is I like this one because it's pretty good, right? It's pretty straightforward. ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு இதை ஸ்க்ரீனில் தெரிகிறத அப்படியே நீங்கள் உங்களோட இதை எழுதிக்கோங்க. வீடியோ வேணால் பாஸ் பண்ணிக்கோங்க, நோ வரிஸ். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே சுச்சுவேஷனல் ட்ரிகர்ஸ், ஸ்ட்ரெஸ் ட்ரிகர்ஸ் ஃப்ரேம்ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் இது சுச்சுவேஷனல் ட்ரிகர்ஸ். லெட் மீ பிரிங் அ ஸ்டிக்கி நோட் ரைட் ஹியர். சுச்சுவேஷனல் ட்ரிகர்ஸ்னால் என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறது, a stress trigger that is related to a specific situation. ஸோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களை போடும்பொழுதோ இல்லை இதில் நீங்கள் இருக்கும்போதோ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிரும். மூஞ்சிலலாம் எண்ணெய் வடிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல, பட் எனக்கு பார்த்தீங்கன்னா மை ஃபேஸ் கெட்ஸ் ஆயிலி when I am stressed out. So see, I'm being very vulnerable in this video because I want you guys to understand that everyone gets stressed out in some way or the other. எல்லாரும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் there are things that stresses people out, including me, right? I'm not, I don't have a shield against stress. ஸோ இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும்ல. ஸோ சுச்சுவேஷன்ஸ், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எனக்கு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணும் அப்படின்னா, I was thinking about this before. நீங்களும் அதை பற்றி யோசிச்சு பார்ப்பீங்க. மேபி நான் என்ன மிரர் பண்ணாதீங்க, ஏன்னா எனக்கு சில விஷயம் நான் ரொம்ப அனலைஸ் பண்ணி யோசித்த விஷயங்கள் இதெல்லாம். ஸோ ட்ரை டு கம் அப் வித் யுவர் ஓன் திங். நான் சொல்கிறத மிரர் பண்ணாமல் நீங்களே ஒரு விஷயம் யோசித்து அதை நீங்கள் உங்களோட புக்கில் மார்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சுச்சுவேஷனல் ட்ரிகர்ஸ் ஃபஸ்ட்டு இஃப் ஐ எம் புட் இன் டு அ டர்ட்டி சுச்சுவேஷன், dirty places or situations, something like that. Maybe it's getting too small. Let's keep dirty places. ஸோ எனக்கு இடம், நான் இருக்கிற இடம் மெயின்லி, அதுக்கப்புறம் நான் விசிட் பண்ணுற இடம் டர்ட்டியாக இருந்தால் ஐ ஹாவ் திஸ் ஹேபிட் ஆஃப் க்ளீனிங் இட். இந்த ஹேபிட் எனக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், சி ஐ டோன்ட் ஹாவ் நான் க்ளீன் பண்ணுற ஆள்லாம் முன்னாடி கிடையாது. அதுக்கப்புறம் ஐ அக்வயர்ட் இட்.
இப்போ எப்படின்னா நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து நான் இருக்கும்போது வீட்டுக்கு வந்தப்போ என் பாத்ரூம் வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. நாட் த சிங்க், ஐம் டாக்கிங் அபவுட் த பாத்ரூம். எனக்கு தெரியாது இது வந்து நம்ம க்ளீன் பண்ணால் அது சரியாயிரும் அப்படின்னு என் மைண்டில் வேலை செய்யல. பிகாஸ் ஐ நெவர் சா இட். சி இப்போ நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா குப்பையெல்லாம் இருக்கும், அவங்க கண்ணுக்கு தெரியாது குப்பை. ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு தான் தெரியும், ஆமாம்ல குப்பையாக இருக்குல்ல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஐ வாஸ் பிளைண்ட் சைடட் டு இட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் காலை வச்சே ஃபுல்லாக பாத்ரூம் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டான். இட்ஸ் நாட் தேட் ஃபில்த்தி, பட் அவன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நான் க்ளீன் பண்ணிட்டேன் மச்சான் அப்படின்னா. ஏன்டா க்ளீன் பண்ணேன், நான் க்ளீன் பண்ணி போயில சொல்லி தான் கேட்டப்போ இல்லை பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த மாதிரி பாத்ரூம் யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னு சொன்னான். அதான் நானே க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஐ லைக் தட் ஐடியா, ரைட்? ஸோ அதனால் வந்து டர்ட்டி பிளேசஸ் இருக்கும்போது ஐ அட்டெம்ப்ட் டு க்ளீன் இட். என்னோடய ரூமாக இருந்தாலும் சரி, ஐ மீன் இஃப் ஐ கோ சம்வேர் ஐ ஜஸ்ட் ட்ரை டு க்ளீன் இட் பிகாஸ் இட் ஸ்ட்ரெஸஸ் மீ அவுட் ஸோ மச். ஐ ஹேட் விசிட்டிங் பிளேசஸ் தட் ஆர் டர்ட்டி. எஸ்பெஷலி அந்த ஃப்ரெண்டு அந்த விஷயத்தை பண்ணதுக்கப்புறம் I wasn't avoiding it. I was getting down and trying to clean it, right? So அதுதான் my way of managing that stress. எப்படி சொல்கிறது, க்ளீன் பண்ணுறது. ஸோ I started to clean. எனக்கு வந்து என்னோட திங்ஸை வந்து நானே க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ I started to notice எங்கெங்கெல்லாம் அழுக்கு வருது அப்படின்னு. ஸோ dirty place is one of the biggest situational triggers for me. ஸோ இதில் வந்து எத்தனை போகலாம் அப்படின்னா ஒரு 3 போகலாம். ஈச் இதுக்கு 3 போகலாம். ஏன்னா போய்கிட்டே இருக்கலாம். சுச்சுவேஷன் ட்ரிகர்ஸ்னால் வந்துகிட்டே தான் இருக்கும். சுச்சுவேஷன் ட்ரிகர்ஸ் அதுக்காக என்ன பண்ண முடியும். கமெண்ட் செக்ஷன் கூட நீங்கள் வந்து ரஃப் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு பேப்பர் ஆர் அ பென். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சுச்சுவேஷனல் ட்ரிகர் வந்து ஆஸ் ஐ வாஸ் ஸ்பீக்கிங், எனக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த அன்அவேராக இருப்போம் தெரியுமா. உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. சில விஷயம் நமக்கு தெரியாது. அதாவது என்ன, ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கோம். அந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், நமக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கம்மியாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த ஸ்பீடு அவங்களோட ஸ்பீடில் நம்ம இருக்க முடியுங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்ல. எப்படின்னா இப்போ ஒரு டிரைவிங் கிளாஸில் போயிட்டு நீங்கள் நியூ ஜாயினியாக இருந்தீங்கன்னா உங்கள் கூட இருக்க டிரைவிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அஹெடாக இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி. the place where I lack information, lack of information. ஸோ எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாது, அதனால ஐ எம் டிஸ்அட்வான்டேஜ்ட் இன் தட் சுச்சுவேஷன். என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும், அதனால தே ஆர் அட்வான்டேஜ்ட் இன் தட் சுச்சுவேஷன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மீ அவுட் ஸோ மச். ஏன்னா I feel dumb, man. Like I feel like, oh shit, எனக்கு ஒன்றும் தெரில, I'm dumb அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அந்த அந்த ஒரு இடத்துல எனக்கு லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து எனக்கு இதை வந்து கான்ஷியஸாக யார் சொன்னது அப்படின்னா என்னோட ஒன் ஆஃப் த மேனேஜர்ஸ் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்னோட மென்டார். அவர் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் அவரை பார்த்துருப்பீங்க. ஹி ஹேஸ் அ வெரி குட் ஸ்போர்ட்ஸ் கார். அவர் வந்து எனக்கு சொன்னது தான் அது. ஸோ இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து நம்பர் 1. அது ஒர்க்லையும் சரி, நார்மல் லைஃப் டே டு டே லைஃப்லையும் சரி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் தரேன் இல்லையா, இட் மேக்ஸ் யூ லிட்டில் மோர் நாலேஜபிள், ரைட்? ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் பண்ணணும்னு நினைப்பேன், ரைட்? ஸோ அந்த மாதிரி அந்த லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது அது எவ்வளோ ஒரு அழுத்தம் க்ரியேட் பண்ணுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் சில டைம் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து இதுதான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுதுன்றதோ, இல்லை வந்து இதுதான் ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிறதோ, ஐ நெவர் ஹேட் தட் இன்டென்ஷனலாக எனக்கு தெரியாது. பட் எனக்கு இவென்ச்சுவலி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஓகே நமக்கு லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் ஐம் புட் இன் டு அ சிச்சுவேஷன் வேர் ஐ நீடட் டு get a things done, the first thing I ask is எனக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட் நான் தெரிஞ்சுப்பேன். அதுதான் the first thing I do. அதுக்கு முன்னாடி நான் அதை இறங்கவும் மாட்டேன், அதை நான் பண்ணவும் மாட்டேன், அது எனக்கு தேவையும் இல்லைன்னு நான் அப்படியே அமைதியாக விட்டுருவேன். ஸோ தட்ஸ் சம்திங் தட் யூ கைஸ் கேன் திங்க் அபவுட். நெக்ஸ்ட்டு வந்து இதான் என்னோட லாஸ்ட்டு. லெட்ஸ் சி. ஓகே, என்ன சொல்லலாம், அது ஸ்டிக்கி நோட் ஸ்டைலில் பண்ணுறேன். என்ன சொல்லலாம் அப்படின்னா, சிச்சுவேஷன்ஸ். நீங்கள் எழுதுறீங்களா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன எழுதுறீங்கன்னு. எனக்கு வந்து நான் வந்து காலேஜில் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு ஒரு அகாடமிக்லேயே ஒன்று படித்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோப்ளைன்ஸ் பற்றி படிப்போம்.
ஏரோப்ளேன்ஸில் நடக்கிற ஃபெயிலியர்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி படிப்போம். ஏரோப்ளேன் வந்து ஃபெயில் ஆகிறப்போ என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குது. அதுக்கு பேர் வந்து கேட்டஸ்ட்ரோஃபிக் ஃபெயிலியர். அதாவது ஏன் நடக்குது, என்ன ஆச்சு, என்னன்னே தெரியாது, பட்டுன்னு கேட்டஸ்ட்ரோஃபிக். அது பேர் தான் கேட்டஸ்ட்ரோஃபிக்னு. என்னென்னா டப்புன்னு நடக்கிறது. அதாவது தெரியவே தெரியாது என்ன சோர்ஸ், என்ன அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், ஓ இதனால தான் அப்படி ஆச்சு அப்படின்னு. அது முன்கூட்டியே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸில் கேட்டஸ்ட்ரோஃபிக் ஈவெண்ட்ஸ் நடக்கும் தெரியுமா. அதாவது தர்ம சங்கடமாக இருக்கும் அது பார்க்குறப்போ. ஒரு மாதிரி அது நடந்துடும், அது நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. ஸோ இந்த மேபி நான் எழுதிக்கிறேன், நான் கேட்டஸ்ட்ரோஃபிக் நான் சொல்கிற போது மறந்துட்டேன். கேட்டஸ்ட்ரோஃபிக் ஈவெண்ட்ஸ் ஸோ அப்படி சொல்லலாம். இந்த மேட்ரிக்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஃபஸ்ட்டு மூவியில் வந்து அந்த நியோ கேரக்டரை வந்து அவர் இந்த மார்ஃபியஸ் வந்து கூப்பிட்டு போவார்ல, அந்த இதான் நீ வந்து ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்க, இந்த மாதிரி உனக்கு வந்து இது வந்து எல்லாமே ஒரு கனவு, இது வந்து ரியல் லைஃபுங்கிறது வந்து நம்ம 100 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார்ல. அப்போ வந்து எனக்கு அவர் சொல்லுவார் இந்த மாதிரி வந்து டு யூ பிலீவ் இன் ஃபேட் அப்படின்னு கேட்பார் அந்த மார்ஃபியஸ் வந்து நம்ம ஹீரோ கியானோ ரீவ்ஸ் கிட்ட, நியோ கிட்ட கேட்டோன்னே அவர் சொல்லுவார், நோ ஐ டோன்ட் பிலீவ். ஒய் அப்படின்னு கேட்டோன்னே, ஐ டோன்ட் லைக் தி ஐடியா தட் ஐ எம் நாட் இன் த கண்ட்ரோல் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவார். அதாவது என் லைஃப் என் கண்ட்ரோலில் இல்லை, எவனோ ஒருத்தன் எழுதி வச்சுருக்கான் அப்படிங்கிற அந்த தாட்டே எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அதுதான் அந்த கேட்டஸ்ட்ரோஃபி. அதாவது என்னன்னா, கேட்டஸ்ட்ரோஃபிக் ஈவெண்ட்டுங்கிறது வந்து ஃபேட் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதாவது நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது, டப்புன்னு நடந்துடும், நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஷியஸ் ஆகிடும். ஸோ ஐ ரியலி டோன்ட் லைக் கேட்டஸ்ட்ரோஃபிக் ஈவெண்ட்ஸ். ஐ ட்ரை டு அவாய்ட் இட் as much as possible. But catastrophic events are catastrophic events. They are there for a reason, right? So fun stuff, man. So next வந்து interpersonal triggers. இது ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் இது பண்ணும்போது. ஏன்னா வந்து these triggers are separate, right? இது வந்து நம்ம ஜஸ்ட் ஐடென்டிஃபை மட்டும் தான் பண்ணுறோம். we are not doing any sort of remedy or anything. So interpersonal triggers அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து it stems or it comes from interacting or like speaking or like doing any sort of interaction with other people. People facing ஜாபில் அந்த ரோலில் இருந்தீங்கன்னா வந்து you'll have more idea of what I'm talking about, right? I have had interpersonal triggers that are very nuanced because அதை ஒர்க் ரிலேட்டட் ட்ரிகர்ஸுக்கும் இன்டர்பர்சனல் ட்ரிகர்ஸுக்கும் நான் பிரித்து பார்க்க தெரியணும்ல. பிகாஸ் நெக்ஸ்ட் இஸ் ஒர்க் ரிலேட்டட் ட்ரிகர்ஸ். I should not be confusing with it. But end of the day, நம்ம நிறையா பேர் வந்து ஒர்க்கில் தான் நம்ம நிறையா பேர்கிட்ட பேசுவோம். அப்படி தானே நம்ம இல்லை வீட்டில் பேசுவோம், இல்லை ஒர்க்கில் பேசுவோம். பட் வந்து எனக்கு ஒரு இன்டர்பர்சனல் ட்ரிகர் செம்மையாக என்னை டென்ஷன் பண்ணி விடும், ஸ்ட்ரெஸ் பண்ணி விடும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா சொசைட்டல் ப்ரெஷர், ஏன்னா சோஷியல் ப்ரெஷர்னு சொல்லலாம். Social pressure stresses me a lot as we grow up into an adult. These things are getting cultivated inside our heads. ஸோ நம்ம வந்து இதை சரியாக நம்ம மேனேஜ் பண்ணல அப்படின்னா நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ சோஷியல் ப்ரெஷருக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஐ ட்ரை டு அவாய்ட் திங்ஸ் வேர் பீப்புள் ஜஸ்ட் பேஷ் மீ வித் சஜஷன்ஸ் லைக் ஹேர் கட் பண்ணு, that kind of thing, right? Especially family, right? See, I'm not trying to just ditch them or anything, but once you are a full grown man or a woman, you don't want people once you're an adult, right, you don't want people to suggest you things. அது அப்படிதான். You just try to avoid suggestions because you're a full grown person. You hate that. ஸோ அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யாராச்சும் வந்து இந்த மாதிரி முடிய விட்டு இதை பண்ணு அதை பண்ணு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், just come on man, like what the heck, like I just want to live my life. I just want to live however I like it. So like why? And then like there is this social standards where you need to do certain things to get certain respect or something like that. அது வேற. So அது one of the major things. I hate social pressure. Not like comparison or anything. I use comparison as a tool. நான் அனுகிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன், அதை பற்றி நான் நிறையா பேசுகிறேன். பட் ஸ்பீக்கிங் ஆஃப் ரெஸ்பெக்ட், இப்போ தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்பீக்கிங் ஆஃப் ரெஸ்பெக்ட், interpersonally I get stressed out when I have this lack of respect. I get stressed out so much. இதுக்கு நான் ஒரு இது சொல்கிறேன்.
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். சின்ன பையன், என்னோட சின்ன பையன். ஒரு 2 வயசு சின்ன பையன் இருப்பான். ஓகே, ஏஜ் அதை பற்றிலாம் விட்டுருங்க. பட் வந்து சின்ன பையன், ரொம்ப நல்ல பையன். அப்பயும் நல்ல பையன், இப்போயும் நல்ல பையன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் வந்து சென்னையில் இருக்கும்போது நான் ஒரு பேயிங் கெஸ்ட்டு ஹவுஸில் இருந்தேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவனும் இருந்தான் என் கூட. அவன் அந்த பையன் வந்து அப்போ வந்து ரொம்ப அண்ணா அண்ணான்னு ரொம்ப பாசமாக இருப்பான். அவ்வளோ பாசமாக இருப்பான். அவன் ஒரு டைம் நான் வந்து அவன் வந்து அவன் காலேஜ் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். அப்போ நான் பைக்கில் அவனை ஏற்றி, நீ வாடா நான் கொண்டு போய் விட்றேன்னு சொல்லிட்டு சர்ன்னு போய் காலேஜ் பஸ் முன்னாடி பைக்கை நிறுத்தி வலி மறித்து அவனை அந்த பஸ்ஸில் ஏற்றி விட்டு வந்தேன். அவனுக்கும் தெரியும் இதை, இன்றைக்கி வரைக்கும் அவன் கேட்டால் கூட ஞாபகம் வச்சு சொல்லுவான். அவன், நான், இன்னும் கொஞ்சம் அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸு, இந்த பேயிங் கெஸ்ட் ஹவுஸில் இருந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அமெரிக்கா வந்துட்டோம், மூவ் ஆகிட்டோம். அவன் இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் நல்லா பேசிகிட்டே இருப்பான். அப்போ அடிக்கடி ஃபோன் பண்ணுவான், எப்படின்னா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாம் கேட்பான். அவன் வேறு ஊரில் இருந்தான். ஸோ நல்லா இருக்குன்னு கேட்பான், எல்லாம் ஓகே. அதுப்போ இவென்ச்சுவலாக என்ன தெரியும் பண்ணான், ஃபஸ்ட்டு இவென்ச்சுவலாக அண்ணா பேசியிருந்தவன், வாங்க போன்னு பேசியிருந்தவன் வா போன்னு பேச ஆரம்பித்தான். மாற்றிட்டான். டைலாக்ஸ்லாம் மாற்றிடுச்சு. நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம்ல, இது மாதிரி இப்போது ஸ்டார்டிங்லேருந்தே அவன் வாடா போடான்னு தான் பேசுகிறான், இல்லை வா போன்னு பேசுகிறான்னு வச்சுக்கிங்களேன், நமக்கு தெரியாது. திடீர்னு வா போன்னு பேசும்போது, என்ன அவன் வா போங்கிறானே, என்ன திடீர்னு என்ன வா போங்கிறான், என்ன நினைக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் சரி ஓகே, ஏதோ மைண்டில் இருந்துருப்பான் போல இருக்குது, ஏதோ தண்ணி கண்ணியே போட்டிருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஐ ஜஸ்ட் ப்ரஷ் இட் ஆஃப். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வாடா போடான்னு பேசினா பாருங்க, வந்ததே பாருங்க. டேய் நீ ஃபோனை வை, இனிமே என்கிட்ட பேசாத, உனக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுகிறதே இல்லை, இன்றைக்கி வரைக்கும் அவன் பேசுகிறதே இல்லை, அவன் கான்டாக்டே இல்லை. எல்லாமே அப்படியே இந்த கான்டாக்ட் ஃபோனில் பார்த்திங்கன்னா கான்டாக்டே கிடையாது. எல்லாமே அப்படியே விட்டுட்டேன், அப்படியே பேசுகிறது நான். ஸோ இந்த லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட், ரைட், லைக் வேர் you give certain respect to someone, right? நான் அப்படி தான், அவன் தம்பி தம்பி தான் கூப்பிடுவேன், வாடா போடான்னு கூட கூப்பிட மாட்டேன். நீ வா போ, தம்பி தம்பி டா போட மாட்டேன், ஓகே, மோஸ்ட்லி. பட் அவன் திருப்பி இவனுக்கு அவன் தெரில எனக்கு எந்த இடத்துல அவன் நினச்சான் இவனுக்கு ரெஸ்பெக்ட் தேவையில்லை, நம்ம கொடுக்க தேவையில்லைன்னு அவன் எந்த இடத்துல எந்த மொமெண்ட்டில் அவன் நினச்சான்னு எனக்கு தெரில. ஸோ ஐ freaking hate such people, man, like who switch their personalities just because, I don't know. Okay, நெக்ஸ்ட்டு எனக்கு இதுலேருந்து ஸ்டெம் ஆகிற ஒரு விஷயந்தான் இது. இப்படி சொல்லலாம், அன்வெல்கம்டு இன்சல்ட்ஸ். இது எஸ்பெஷலி யார்ட்டு இருந்தால் வரும், இந்த இன்சல்ட்ஸ் இருக்குல்ல, அன்வெல்கம்டு இன்சல்ட்ஸ். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை இன்சல்ட் பண்ணுறது வேறு. அது நம்ம ஃப்ரெண்ட்ஸு பேசிகிட்டு இருக்கப்போ மச்சான் கெட்ட வார்த்தை 4 கெட்ட வார்த்தையை போடுவானுங்க, அது பண்ணுவானுங்க, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இந்த வயசானவங்க கொஞ்சம் ஐ லைக் சீனியர் பீப்புள், ஐ இன்ட்ராக்ட் வித் தெம் அ லாட், ஐ லேர்ன் ஃப்ரம் தெம் அ லாட், அண்டர்ஸ்டுட். பட் தெர் ஆர் சம் ஓல்டர் பீப்புள் who get agitated when they see the young kids doing their thing. இந்த ஜென்ரேஷன் சரியே இல்லை, இந்த இது அப்படின்வாங்கள்ல, ஒரு குரூப் இருப்பாங்கள்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு பி தட் பர்சன் when I become 40 or 50. பட் அந்த மாதிரி வரும்போது ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஜாலியாக பேச பழக பார்ப்போம், ஜாலியாக பேசுவோம் பழகுவோம். பட் தே ட்ரை டு இன்சல்ட் அஸ் ஹியர் அண்ட் தேர். அது உங்களுக்கு தெரியும். அது அவங்க எஸ்பெஷலி இது கொஞ்சம் 45, இப்போ நீங்கள் ஒரு 20s இருக்கீங்கன்னா ஒரு 40, 50s இருக்கவங்க அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுவாங்க. சில பேர் உங்களை நல்லா பேசுவாங்க, சிரிக்கிற மாதிரி சிரிப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. அப்படியே they become younger when they interact with you, but they throw those insults அந்த ஒரு டைம்லையும். அது எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிரும் எனக்கு அது மாதிரி பண்ணும்போது. அதான் அந்த இடத்துல என்னோட ஸ்ட்ரெஸ் ஆங்கராக தான் வெளியே வரும். எப்படின்னா அப்போ நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். ரீசெண்டாக கூட ஒரு இந்தியன் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ கூட அந்த மாதிரி ஒரு குரூப் பண்ணிகிட்டு இருந்துச்சு என்கிட்ட. ஐ வாஸ் லைக் அப்படின்ற மாதிரி இருந்தேன் நான். சரி ஓகே, தே ஆர் த்ரோயிங் இன்சல்ட்ஸ் ஹியர் அண்ட் தேர், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐ டிசைடட் நாட் டு இன்டராக்ட் வித் தெம் அண்ட் ஜஸ்ட் ஸ்டாப்ட் மை என்டையர் இன்டராக்ஷன்ஸ் வித் தெம். ஸோ ஐ ஹேட் தீஸ் அன்வெல்கம்டு இன்சல்ட்ஸ்.
ரைட். சரி, நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா நான் வந்து யோசித்து நிறுத்தி நிதானமாக பண்ணணும்னு நினைப்பேன். பேசுகிறப்ப யோசித்து பேசணும்னு நினைப்பேன். அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் த சேம். லைக் இஃப் யூ ஆர் அ க்ரோன் பர்சன் ஹூஸ் லைக் 45 or 50, just shut the damn hell up. Like, don't throw your insults at me. Don't throw your childishness at me. அந்த மாதிரி இதை வச்சு என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. எனக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது. I just get out of the place. That's one of my biggest stress triggers, unwelcome insults from someone who is older or something like that. But my friends, if they insult me, I'm fine. Like work related triggers, இதுவும் வந்து ஒரு interpersonal triggers மாதிரி தான். But it is in the context of work. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த ஒர்க் ரிலேட்டட் ட்ரிகர் ஸ்ட்ரெஸ் அவுட் என்ன பண்ணுன்னா இன்காம்பிட்டன்ஸ், ரைட்? நானும் ஒரு ஃப்ரெஷராக இருந்திருக்கேன். நானும் வந்து தெரியாத வேலை தெரியாத ஒரு பொசிஷன்லேருந்து வேலை நல்லா தெரிகிற ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கேன். கஷ்டப்பட்டிருக்கேன், எல்லாம் ஓகே. பட் when you see an intern or someone who is highly incompetent, which means அவங்க ட்ரையே பண்ண மாட்டாங்க, எல்லாத்துக்கும் நம்மளை வந்து கேட்பாங்க. அந்த இன்காம்பிட்டன்ஸ் வந்து தெரியும். அந்த ஃபிகரேட்டிவ்லி ஸ்பீக்கிங் தெரியும், பார்க்குறப்பவே தெரியும் அவங்க எப்படின்னு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பையன், ஒரு இன்டர்னு, இந்த ஊர் பையன். அவன் வந்து நான் வந்து ஒரு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இது நான் ஆல்ரெடி அதை பண்ணியிருக்கேன்ப்பா, நீ இதை போய் பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லு அப்படின்னு. உடனே அப்போவே காலையிலே சொல்கிறான், அதை பண்ண முடியாது அப்படின்னு அப்போவே சொல்கிறான். இப்போது எனக்கு நிறையா தெரியும், அவனுக்கு தெரியாது அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு டேக் இட், ரீசர்ச் இட், அனலைஸ் இட், டூ யுவர் அசஸ்மெண்ட், டூ யுவர் டாக்குமெண்டேஷன், கம் பேக், தென் சே. அவங்ககிட்ட அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். அந்த கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிக்காம ஒரு குரூப் இருக்கும் தெரியுமா, எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் யாராவது அப்படின்னு இருப்பானு தெரியுமா. அவனுங்களை கண்டாலே எனக்கு ஆகாது, பயங்கர ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டேன்னா, இங்கே பாருப்பா இது இப்படி தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாசமாக சொல்லி பார்ப்பேன், இல்லை இது இப்படி தான் முடிஞ்சிருச்சு, நோ கான்வர்சேஷன்ஸ், நோ இது எக்ஸ்சேஞ்ச், நீ போய் பார்த்துட்டு வா. அப்புறம் பார்த்துருவேன்னு சொன்னான். இட் இஸ் வெரி மச் பாசிபிள் அப்படி இப்படின்னா தெரியும் எனக்கு அப்படின்னு நான், ஏன்னா ஆல்ரெடி நான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம்ல. ஸோ இன்காம்பிட்டன்ஸ் இட் கிவ்ஸ் மீ ஸோ மச் ஸ்ட்ரெஸ் ட்ரிகர்ஸ். அதை வந்து ஒத்துக்காமல் சில பேர் இருப்பானுங்க, அது வந்து இன்னும் இதாக இருக்கும். பட் நோபடி அக்செப்ட்ஸ் தேர் இன்காம்பிட்டன்ஸ், ரைட்? லைக் நான் ஒரு விஷயத்தில் இன்காம்பிட்டண்ட்டாக இருந்தேன்னா நான் எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு பார்ப்பேன், எப்படி அதை ஃபீட்பேக் கெயின் பண்ணிக்கலான்னு பார்ப்பேன். பட் ஐ ஒன்ட் பி அக்செப்டிங் தட் ஐ ஆம் இன்காம்பிட்டன்ட் அப்படின்னு. தென் இட் கிவ்ஸ் அவே எவ்ரி திங், ரைட்? ஸோ இல்லை அப்படி தானே எல்லோரும் இருப்பாங்க. ஸோ அது நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? நானும் எல்லோரும் மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஒர்க்கில் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து கோவொர்க்கர் ஈகோன்னு சொல்லலாம். எனக்கு வந்து அது இது பண்ணும். இந்த கோவொர்க்கர் ஈகோ வந்து எனக்கு எப்படி எனக்கு இந்த பாயிண்ட் ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அதுதான் ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம். என்னன்னா, கோவொர்க்கர் ஈகோன்ற ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. இவென்ச்சுவலி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. எப்படி தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, அது வந்து பிளான்டண்ட்டாக அவங்களோட அந்த பறக்கா வெட்டித்தனம்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு மாதிரி அவங்களோட ஒர்க்கை விட்டுட்டு அடுத்தவங்களாம் என்ன பண்ணுறாங்கிறத நோண்டி அதில் கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் பங்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக போராடுவாங்க தெரியுமா, ஈகோவா. அந்த அவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்காது. அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி தான் அது. எப்படின்னா, இப்போ நமக்கு மேலே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும். எப்படின்னா, இது என் பொசிஷன், நான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, அது உன் ஈகோ, உன் மேட்ரு. பட் வந்து அப்போ அந்த எப்படி ஒர்க்கை பிரித்து கொடுக்குறதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்காம்பிட்டண்ட்டாக. அது ஒன் ஆஃப் த இன்காம்பிட்டன்ஸ். அது இப்போ எப்படின்னா, ஒரு நீங்கள் வந்து ஒரு ஹையர் லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு டெலிகேட் யுவர் டாஸ்க், யூ ஆர் இன்காம்பிட்டன்ட். அது பண்ண முடியாது உங்களால். அது வந்து எனக்கு செம்ம காண்டாயிரும் எனக்கு. அந்த மாதிரி கோவொர்க்கர் வந்து ஒரு ஈகோ வச்சுக்கிட்டு அவன் ஈகோக்காக நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க உட்காந்துக்கிட்டு. இந்த மாதிரி இது இப்படி பண்ணலாமே, இது அப்படி பண்ணலாமேன்னு. இப்படி தான் அதை பண்ண முடியும், இது இப்படி தான் பண்ணியாச்சு, ஆல்ரெடி போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. திடீர்னு வந்து இடத்துல போகுது, பிகாஸ் தே ஹேவ் தர் ஈகோ, தே வாண்ட் டு ஷோகேஸ் தட். அப்புறம் ஒரு பயம் இருந்துனே இருக்கும் அவங்களுக்கு. எப்படின்னா, அந்த கொஞ்சம் ஒரு 40-50 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஐடி ஃபீல்டில் வந்து ஒரு பயம் வரும். என்னன்னா, வேலை போயிடுமோ, நம்மளை தூக்கிடுவானுங்களோ,
நம்ம ஸ்லோ டவுன் ஆகிட்டோமோ அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மாதிரி இருந்துனே இருக்கும். அதுதான் வந்து யங்காக இருக்கப்பவே அப்படியே ஃபாஸ்ட்டாக அது எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணி அந்த ஸ்பீட் நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அந்த ஸ்பீட் இருக்கப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும் ஒர்க் என்வரன்மெண்ட்டில். ஸோ வந்து கோவொர்க்கர் ஈகோ இஸ் அ டாக்ஸிக் ட்ரைட். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. அது வந்து இட் கிரியேட்ஸ் ஸோ மச் ஸ்ட்ரெஸ் டு யுவர் கோவொர்க்கர்ஸ், டு அதர் எம்ப்ளாயீஸ், ப்ரீ மச் எவ்ரி ஒன். ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து 3ஆவதா என்ன போடலாம்? இது கிட்டத்தட்ட இது 2ம் கலந்த மாதிரி ஒன்று இருக்கு மைண்டில். அதனால் டேக்கிங் அட்வான்டேஜ். அது எப்படின்னா, நீங்கள் வந்து இவங்க கொஞ்சம் ஃப்ரெண்டாக பழகிருப்பீங்க யாராவது ஒருத்தர்கிட்ட ஆஃபீஸில். அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு 2-3 பிஹேவியர் அவங்க பண்ணுவாங்க. அது எனக்கு சுத்தமாக இட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மீ அவுட் ஸோ மச். இட் மேக்ஸ் மீ டயர்ட் ஆஃப் தெம். ஏன்டா இவங்ககிட்ட பேசணும், ஏன்டா இவங்ககிட்ட பழகணுங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சுருவாங்க. இதில் ஒரு முட்டாள்தனம் என்னன்னு தெரியுமா? நான் பண்ணுறது ஜென்ரலாக அந்த மாதிரி நச்சு இருக்காங்கள்ல, நச்சு பண்ணுவாங்கள்ல, அந்த பீப்புள் வந்து ஜென்ரலாக பழக மாட்டாங்க. நான் கவனித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம தான் போய் வாயை விட்டு அவங்கள பழக்கப்படுத்திப்போம். அப்புறம் நம்மளே வச்சு செஞ்சுருவாங்க அவங்க. அதாவது எப்படின்னா, அதான் சொல்ல வரேன். எப்படின்னா, நம்ம கம்னு இருக்கணும் ஃபஸ்ட்டு. இது ஆக்சுவலாக என்னோட ஃபால்ட்டு தான் அது ஆக்சுவலாக. இப்போ எப்படின்னா, நான் வந்து போய் பேசுவேன், நல்லா இது கொடுப்பேன், நல்லா ஸ்பேஸ் கொடுப்பேன், நல்லா பழகுவேன், எல்லாம் ஓகே. பட் அந்த பழகுறதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் நல்லா பழகுறான் அப்படிங்கிறதுக்காக மண்டை மேலே ஏறி உட்காந்து மிளகா அரைப்பாங்க. இஃப் ஐ டோன்ட் ஓப்பன் த டோர்ஸ் தென் ஐ கேனாட் கெட் திங்ஸ் டன் ஃப்ரம் தெம், ரைட்? இப்போ வந்து சில பேர் இருப்பாங்க. எப்படின்னா, இப்போ யூஸ்வலாக அமெரிக்கன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, வந்து நான் வந்து அவங்ககிட்ட நல்லா பேசுவேன், அவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. அந்த லிமிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை தாண்டி வரமாட்டாங்க. நம்மளும் இதை தாண்டி போக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில பேர். ஸோ நம்ம வந்து நல்லா பேசி தான் ஆகணும், பழகி தான் ஆகணும், ஓப்பன் அப் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அவங்களும் நம்மக்கிட்ட நல்ல கனெக்ஷன்ஸ் மிஸ் ஆயிரும். இந்த மாதிரி பீப்புள் நச்சு பீப்புளை பார்த்துட்டு விட்டுட்டோன்னா, நல்ல கோவொர்க்கர்ஸ், நல்ல கொலீக்ஸு, லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 100 பேர்கிட்ட நம்ம மனசை திறந்து பேசணும் அப்படின்னா, அதில் ஒருத்தர் மினிமம் நமக்கு லைஃப் லாங் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. தோள் கொடுப்பான் தோழன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூடவே இருப்பாங்க. ஸோ ஐ என்கரேஜ் யூ டு ஓப்பன் அப் வித் டு பீப்புள், பட் eventually you will start seeing that nachi behavior from certain people. But I get too much stressed about this, but I'm being very vulnerable in this video, like I mentioned. I'm okay with it. I'm fine. Personal performance triggers. Okay, ஒரு விஷயம் சொல்லவா? நம்ம பர்சனலாக நமக்கு சில ஐடியாஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி இப்படி பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும். இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டினா இப்படிலாம் பண்ணணும். இப்போ ஒரு இப்போ ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபங்க்ஷன் சம்திங் இதுனா இப்படிலாம் கிஃப்ட் பண்ணணும், ஒய்ஃபுக்கு இப்படிலாம் கிஃப்ட் பண்ணணும், இது மதருக்கு இப்படிலாம் கிஃப்ட் பண்ணணும், ஃபாதருக்கு இப்படிலாம் கிஃப்ட் பண்ணணும். ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளால் முடியும் அது. ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டோம்ல. அதாவது நம்மளால் ஒரு விஷயம் முடியும், நமக்கு அதுக்கு உண்டான பேக்கிங் இருக்கும், நமக்கு அதுக்கு உண்டான சப்போர்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும், நம்மளால் அதை பண்ண முடியும். ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம். அதில் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். இப்போ நிறைய பேர் என்ன நினைப்போம், நிறையா ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பேசுவோம்ல. பட் நீங்கள் ஒர்க்கே பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அதாவது உங்களால் முடியும், உங்களால் ஒர்க் பண்ண முடியும், உங்களுக்கு எனர்ஜி இருக்குது, உங்களுக்கு ஹெல்த் சப்போர்ட் இருக்குது, டைம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் அதை பண்ணாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த ஒர்க்கை, அப்போ தான் ஸ்ட்ரெஸ் இன்னும் ஜாஸ்தியாக க்ரியேட் ஆகும்னு சொன்னாங்க. ஒரு சேயிங் ஒன்று இருக்குது. எனக்கு வந்து மெயினாக வந்து இந்த டெட்லைன்ஸுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது. டெட்லைன்ஸுன்னு சொன்னாலே நான் அதை வந்து பண்ண மாட்டேன். அது எனக்கு ஏன்டா டெட்லைன், எனக்கு இது வேண்டாம், இதுக்கு நான் பண்ணிக்கிட்டே அப்படின்னு யோசிப்பேன். இதை நான் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு திங்க் பண்ணுவேன். இதுக்கு எனக்கு ரொம்ப தூரம், இதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். டெட்லைன்ஸ்னாலே எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாயிரும், இந்த நாளுக்குள்ளே முடிக்கணும்னு. சின்ன வயசில் கூட இந்த இது இருக்குல்ல, தமிழில் கட்டுரை எழுத சொல்லுவாங்க. அதாவது செயல் பகுதி, உரைநடை பகுதின்னு 2 இருக்கும். தமிழ் பார்ட் 1 பார்ட் 2ன்னு இருக்கும். ஸோ அந்த பார்ட் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஸ்ஏஸ் இருக்கும்.
அந்த எஸ்ஸே வந்து எழுதிட்டு வர சொல்லுவாங்க. எஸ்ஸே அது வந்து ஹோம்ஒர்க் மாதிரியும் கொடுப்பாங்க. அந்த எஸ்ஸே வந்து மண்டே சப்மிட் பண்ணணும்னா நான் சண்டேலாம் விளையாடிட்டு சாட்டர்டேலாம் விளையாடிட்டு மண்டே காலையில் வேன் வர்றப்போ உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பேன் அதை. அப்போது வந்து ஒரு அட்ரினலின் ரஷ் ஒன்று வரும், ஒரு 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 கிக்கு ஒன்று வரும் அந்த டைமில். அப்படின்ற மாதிரி ஒரு கிக்கு. அது நல்லதா இல்லை கெட்டதான்னு சத்தியமாக எனக்கு வரைக்கும் தெரில. கெட்டது தான் நினைக்கிறேன். பட் வந்து அந்த கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செமையாக இருக்கும் அது கடைசி நேரத்தில் அதை பண்ணும்போது. ஸோ டெட்லைன் அப்படின்னு இப்போ வந்து இன்றைக்கி டிசம்பர் 25 ஒரு டெட்லைன் அப்படின்னா நான் 24 தான் அது என்னன்னே எடுத்து பார்ப்பேன். ஏன்னா 25 டைம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டே முடிச்சுடுவோன்றதான் கிடையாது. ஸோ டெட்லைன்ஸ் டோன்ட் ஒர்க் வெல் ஃபார் மீ. ஐ கெட் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். இட் மேக்ஸ் மீ டிலே மை ஒர்க். ஸோ அந்த டிலேங்கிறத வந்து அது ஏன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு இன்னொரு இது இருக்குது. அது இப்போ தான் வருது. அது டிலே எங்கேன்னு தெரியுமா வருது? அந்த பிஹேவியரு, இந்த ஒரு வார்த்தை ஸ்பெல்லிங் கரெக்டாக போகிறேன்னு தெரியல. ப்ரொக்ராஸ்டினேஷன். அதாவது விஷயங்களை தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பது டெட்லைன் வரைக்கும். அந்த தள்ளி போடுறது தான் அந்த பிஹேவியர். அந்த பிஹேவியரை சத்தியமாக என்னால் மாற்றிக்கவே முடியல. நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அது எனக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுது. ஆனால் எனக்கு ஒரு கிக்கு கொடுக்குது. அதாவது அது நல்லது கிடையாது. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி அது ஏதோ சம்திங் ஏதோ க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கேன் என் மனசுக்குள்ளே. ஐ டோன்ட் வாண்ட் தட் ஃபீலிங். ஆனால் என்ன பண்ணுறது? ப்ரொக்ராஸ்டினேஷனுங்கிறதே வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒஸ்ட் திங்ஸ் தட் யூ கேன் டூ. அது நீங்கள் வந்து டெட்லைன்ஸ் டெட்லைன்ஸ் பிடிக்காதுன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அடுத்து தள்ளி போட்டுனே இருப்பீங்க. இன்றைக்கி நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கெடுதலான ஒரு விஷயம். பட் அட் த சேம் டைம் சி இஃப் யூ ட்ரை டு பி அ பர்ஃபெக்ஷனிஸ்ட், ரைட்? இப்போ நான் வந்து இது வந்து ஒரு ஆக்சிமோரான் மாதிரி இருக்கும். அதாவது ஆப்போசிட் மாதிரி தெரியும் இந்த ரெண்டுத்துக்கும் இதுக்கும். அதனால தான் கடைசியாக போட்டேன். அது என்னென்னா, இப்போ நான் வந்து எது எனக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுச்சுன்னு சொல்கிறேன். அதாவது பர்சனலி நான் வந்து இப்போ வந்து ஃபால் சீசன் போயிட்டுருக்கு. நான் இன்ஸ்டாகிராமில் கூட போட்டிருப்பேன். லீஃப் ப்ளோ பண்ணி 26 பேக் லீஃப் ப்ளோ பண்ண பேகை கலெக்ட் பண்ணி குப்பையில் போட்டேன். 26 பேக் ஒரே நாளில் பண்ணேன். ஸோ அந்த லீஃப் ப்ளோ பண்ணும்போது நான் ஒரு விஷயம் எப்படி இருந்துச்சுன்னா வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்துச்சு லீஃப் ப்ளோ பண்ணும்போது. ஏன்னா அதில் மில்லியன் லீவ்ஸ் இருக்கும், மரத்துலேருந்து கொட்டின லீவ்ஸ். ஏன்னா ஃபால் சீசன், ஆட்டம் சீசன் சொல்லுவாங்கள்ல, ஃபால் சீசன் வந்து லீவ்ஸ் கொட்டும். அந்த லீவ்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு கார்னர் கொண்டு போய் அப்புறமா ரேக்கை வச்சு அள்ளி நம்ம பேக் பண்ணி தூக்கி போடணும். இதுதான் விஷயம். ஆனால் அந்த லீஃபை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக எடுக்க முடியாது. பர்ஃபெக்டாக எல்லா லீஃபையும் எடுக்க முடியாது. குப்பை இருக்கும், அங்கங்கே கிடக்கும். பட் யூ ஷுட் நாட் பி ஸோ ஃபோக்கஸ்ட் ஆன் த ரிமைனிங் லீவ்ஸ், பட் யூ ஷுட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் த லீவ்ஸ் தட் ஆர் அ லாட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 லீஃபை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு லீஃப் மிச்சம் கிடக்கும். அதில் எடுக்க முடியாது. ஒன்றுனா போய் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். மரத்துலேருந்து வந்துனே தான் இருக்கும். ஸோ அந்த பர்ஃபெக்ஷனிசம் வந்து எனக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க வேண்டாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஐ டோன்ட் ஹேவ் டு பி டூ பர்ஃபெக்ட். டூ மச் பர்ஃபெக்ஷனிசம் என்ன கிரியேட் பண்ணுச்சுன்னா, எனக்கு ஒரு மாதிரி இட் கிரியேட்டட் ஸ்ட்ரெஸ் ஆன் மீ. அது எனக்கு வந்து இவென்ச்சுவலாக தான் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் டு என்ன சொல்கிறது, லீவ் ப்ளோ பண்ணுறேன்னா ஓகே எக்ஸஸ் லீவ்ஸ் எடுப்போம். கீழே கிடக்குதா ஓகே, அங்கங்கே கிடக்குதா இட்ஸ் ஓகே. பட் எக்ஸஸான க்ளீன் பண்ணுவோம். இப்போ எப்படின்னா க்ளீன் பண்ணுறேன், டேபிளை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ண தேவையில்லை. அப்படியே ரொம்ப ஜெர்மோஃபோபிக் மாதிரி அப்படியே எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி க்ளீன் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நான் சொன்னதான் சுச்சுவேஷனல் ட்ரிகர் சொன்னேன் இல்லையா, டர்ட்டி பிளேசஸ்னு. அந்த டர்ட்டி பிளேசஸ் வந்து இங்கே பாருங்கள், அதை வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ண தேவையில்லை. ஐ டோன்ட் ஹேவ் டு க்ளீன் த ஹோல் திங், ரைட்? பட் வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் க்ளீன் சர்டன் திங்ஸ் டு மேக் அது என்னோட கம்ஃபர்ட் லெவலுக்கு வர வரைக்கும் அந்த பிளேஸை நான் க்ளீன் பண்ணலாம். ஃபுல்லாக பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி பர்ஃபெக்ஷனிசம்ங்கிறது வந்து இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ்ஸர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து பர்ஃபெக்ஷனிசம் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். சில பேர் பர்ஃபெக்டாக வந்தால் தான் அது டேக்ஸ் தேர் என்டையர் டே. எப்படின்னா வந்து இதை வந்து ஒழுங்காக வைக்கலைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறது, இப்போ வந்து சில பொருளாங்க அது ஓசிடி மாதிரி வச்சுக்கிங்களேன். ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி தான் டாக்டர்கிட்ட போயிருங்க, ஓகேவா? அடுத்தது வந்து இன்டர்னல் ட்ரிகர்ஸ். ஸோ இன்டர்னல் ட்ரிகர்ஸ் I think I need to get personal with this. ஏதாச்சும் ஒரு
விஷயம் நடந்து போச்சு அப்படின்னா ஐ லுக் ஃபார் க்ளோஷர், ரைட்? லைக் அதாவது க்ளோஷர் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யூ ஹேட் அ வெரி பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ sort of like hate that and you don't want to go through that again. ஸோ அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து அது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சாப்டர், கரெக்டாக? அந்த சாப்டரை யூ ஹாவ் டு க்ளோஸ் இட் டு மூவ் ஆன், ரைட்? அது எதுனாலும் சரி. இஃப் யூ வாண்ட் டு, ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த காலேஜ் லைஃப் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பேன்ல, அது கூட ஒரு வீடியோ போட்டேன்ல. ஸோ ஐ ஹேட் சர்டன் திங்ஸ் that happened in my past, but I have to give proper closure to it. க்ளோஷர்னா என்னென்னா, இந்த சாப்டர் மூடியாச்சு, இந்த சாப்டரை திறக்கலாம் அப்படிங்கிற அந்த ட்ரான்சிஷன் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் க்ளோஷர். எனக்கு வந்து ஐ ஹேட் தீஸ் பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் வித்தவுட் ப்ராப்பர் க்ளோஷர்னு போட்டுக்கலாம். ஸோ வித்தவுட் ஸ்மால் எழுதிக்கிறேன், without closure. Bitter experiences, I'm okay with getting bitter experiences, I'm okay with facing those things, but I really need closure. But externally illa, internally I can give closures to them, but adukku na kudukama adha na vida it, my mind is trying to process that incident again and again. So that is my internal trigger. So adha na vandu closure kudukkanum, adukku சில டைம் இருக்குது. ஐ ஹாவ் டு டேக் சம் டைம் அவுட் ஆஃப் மை லைஃப் டு சிட் அண்ட் அனலைஸ், கிவ் இட் அ க்ளோஷர், க்ளோஸ் த சாப்டர், ஓப்பன் அ நியூ சாப்டர், லிவ் மை லைஃப். ஸோ இட் ரெக்வயர்ஸ் அ சர்டன் ட்ரான்சிஷன் டைம். ஸோ அதனால தான் வந்து இந்த இன்டர்னல் ட்ரிகர் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஜஸ்ட் ட்ரை டு கிவ் இட் அ க்ளோஷர் ஆர் ஸ்டடி மோர் அபவுட் க்ளோஷர்ஸ். என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு இறந்தது, அதுக்கப்புறம் ஐ ஹவ் சேஞ்ச் ஆஸ் அ பர்சன். நிறைய பேர் சொன்னாங்க நீ மாறிட்ட அப்படின்னு. டெத் ஆஃப் லவ்ட் ஒன்ஸ் அண்ட் போடலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இட் இஸ் ப்ரிட்டி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. என்னோட வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் டைட். அது இட் ஹேஸ், ஐ மீன் தே டுக் தேர் லைஃப்ஸ். அது இட் ஹேஸ் புட் மீ இன் அ ஸ்டேட் வேர் ஐ வாஸ் நெவர் த சேம் பர்சன் அகேன். அது வந்து எனக்கு ரொம்ப என்னை ஆளே மாற்றிடுச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீ மாறிட்ட, அவனோட பிஹேவியர் எல்லாம், ஆட்டிடியூட் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப அமைதியாகிட்டேன் நான் அதுக்கப்புறம். ஸோ டெத் ஆஃப் த லவ்ட் ஒன்ஸ் இட் இஸ் இன்னெவிட்டபிள். நம்ம அதை கோ த்ரூ பண்ணி தான் ஆகும். அப்பப்போ நம்ம மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். அது கிரியேட்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், நாட் தட் மச், பிகாஸ் உடனே நான் என்ன சொல்லிப்பேன்னா, தே ஆர் இன் அ பெட்டர் பிளேஸ், ரைட்? தே ஆர் இன் அ பெட்டர் பிளேஸ், அவங்க இன்னும் நல்ல பிளேஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஐ ஜஸ்ட் கன்சோல் மை செல்ஃப். பட் இட் அப்பப்போ என் மைண்டில் அது கிராஸ் ஆகும். இட்ஸ் ஸ்ட்ரெஸ் மீ அவுட். என்ன லைஃபே அவ்வளோதானா, இவ்வளோதான் லைஃபா அப்படிங்கிற மாதிரி வரும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னோடய ஃபிலாசபி எப்படின்னா, ஒரு யங் பீப்புள் வந்து ஷுட் நெவர் டாக் அபவுட் லைஃப் இஸ் ஷார்ட் ஆர் யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ். இந்த ஐடியாலஜிஸ்லாம் யங் பீப்புளுக்கு வச்சுக்கவே கூடாது. யங் பீப்புள் ஷுட் ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் டு லைஃப். ஸோ ஒரு லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதெல்லாம் பண்ணுறது, யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ், யோலோ டூட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் ஐ ஜஸ்ட் டோன்ட் என்கரேஜ் தீஸ் திங்ஸ். ஸோ ட்ரை டு அவாய்ட் திஸ், ரைட்? ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பீஸ் ஆஃப் த பசில் இது முடிஞ்சிருச்சுன்னா ஐ நோ மை ஸ்ட்ரெஸ் ட்ரிகர்ஸ். ஸோ ஹவ் வாஸ் இட்? நீங்கள் லாஸ்ட்டு முடிக்கிறது முன்னாடி நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் ஆன் திஸ் வீடியோ, எப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னு இந்த எக்ஸசைஸ். அண்ட் உங்களோட ஆக்டிவிட்டி மாதிரி இதை பாருங்கள். யூ ஹாவ் டு சிட் வித் இட் அண்ட் திங்க் அபவுட் இட். நிறையா நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய லாஸ்ட்டு வந்து ஐ மீன் த வே ஐ கம் அப் வித் தீஸ் திங்ஸ் இஸ் by looking at the other two, by looking at these two. So bitter experience without closure and டெத் ஆஃப் லவ்டு ஒன்ஸ். இதனையும் பார்த்து நான் இதை டிரைவ் பண்ணுவேன் பேசிக்காக. அப்படி தான் நான் அங்கேயெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்களே பார்த்தீங்கல்ல. ஸோ அதனால தான் யோசிக்க முடியுது. பட் இதை பற்றி நான் ஆல்ரெடி திங்க் பண்ணியிருக்கேன், பட் ரொம்ப அப்ட்ராக்டாக திங்க் பண்ணியிருக்கேன், நாட் ஆஸ் டீப் ஆஸ் திஸ். ஸோ எனக்கு வந்து இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப
இது க்ரியேட் பண்ணுது, ஒரு மாதிரி இன்டர்னலாக க்ரியேட் பண்ணுதுன்னா என்னென்னா இப்படி சொல்லலாம், இன்டர்னல் கேயாஸ். கேயாஸோட ஆப்போசிட் வந்து ஆர்டர். ஓகே, எவ்ரிதிங் இஸ் இன் ஆர்டர், யூ குட். உள்ள மனசுக்குள்ளே வந்து ஒரு கேயாஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதாவது என்னென்னா கேயாஸ்னு என்ன சொல்கிறேன், ஒரு கன்ஃபியூஷன். A lot of things are happening, so you need something to stop and think about it and stop the chaos inside your head. So இந்த chaos வந்து எப்படின்னா இன்டர்னல் ட்ரிகர்ஸும் இருக்குது, எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸும் இருக்குது. இப்போ நிறைய கச்ச 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 வீட்டில் சண்டை, இதுன்னு ஏதோ போயிட்டுருக்கு, பணப்பிரச்சனை, இது சம்திங், இட்ஸ் பிகம்ஸ் வெரி chaotic, ரைட்? ஸோ chaos அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு lot of random things happening at the same timeங்கிற மாதிரி சொல்லலாம். I hate chaos. I just want to keep things in order. ஸோ அதனால் அணுவே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுலாம் பப்பீஸ் கூட விளையாடிட்டு தான் சொல்லுவேன், அணு நைட்டு விளையாடாத, லெட்ஸ் வைண்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ இது மாதிரி கேஆட்டிக்காக இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மீ அவுட் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் திங். ஸோ ஐ ட்ரை டு மேக் திங்ஸ் இன் ஆர்டர். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இட் கிவ்ஸ் மீ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு listen to my stress triggers, right? Because chaosங்கிறது வந்து it is not one thing, it can have many faces, முகங்கள். ஸோ அதனால் வந்து I have to analyze myself a lot. அப்போ தான் வந்து என்னால் வந்து அதை ப்ராப்பராக நான் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். Internal chaos, there's something. But other than that, I think this exercise was so much fun. ரொம்ப 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 ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து ரைட் நவ் ஐ ஹாவ் சம்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ரைட்? உங்களுக்கும் வந்து உங்களோட ட்ரிகர்ஸ் எல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. இது வந்து ஒரு சும்மா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி. இட் இஸ் நாட் லைக் மெடிக்கல் ஆக்டிவிட்டியோ, பிகாஸ் ஐம் நாட் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ஆர் எனிதிங், ரைட்? இது வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி. இட் இஸ் அ ஜாலி திங். இட்ஸ் சம்திங் தட் ஹெல்ப் மீ நோ அபவுட் மை செல்ஃப். ஸோ அதை நான் அவங்க கூட உட்காந்து பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நீங்களும் வந்து உங்களோட ட்ரிகர்ஸை வந்து யூ கேன் கமெண்ட் அண்ட் லெட் மீ நோ. அட் த சேம் டைம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி. வீடியோவை பார்த்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஐ வில் நோ தட் யூ ஹவ் வாட்ச் த வீடியோ ஃபுல்லி. அண்ட் வேறு என்ன, இதுதான் நான் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.